தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆள்கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆள்கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த கூடுதல் விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் கல்லாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் இன்ஸ்டாகிராம் மூலமாக தேனியை சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு விஜயஸ்ரீ பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பெண்ணை தேடி தனுஷ் வீட்டுக்கு சென்றுள்ளார். அவர் அங்கு இல்லாத காரணத்தினால் தனுஷினுடைய சகோதரரை கடத்தி சென்று பின்னர் இரவு பேருந்து நிறுத்தம் ஒன்றில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார்கள். இது தொடர்பாக தனுஷினுடைய தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதியினுடைய எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த போலீசார் பெண்ணினுடைய தந்தை உட்பட 5 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் தன்னை காவல்துறையினர் கைது செய்யக்கூடும் என கோரி முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு என்பது நீதியரசர் வேலுமணிகளின் அவர்களிடமிருந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பொது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடத்தல் சம்பவத்திற்கும் ஜெகன்மூர்த்திக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத நிலையில் இந்த வழக்கில் உள்நோக்கத்துடன் காவல்துறை அவரை சேர்த்துள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்தார். மேலும் சிபிசிஐடி விசாரணைக்கு தான் முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அவர் வாதங்களை முன்வைத்தார். மேலும் காவல்துறை சார்பில் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுடைய ஜெகன்மூர்த்தி சந்தித்த சிசிடிவி புகைப்பட காட்சிகள் என்பதை தாக்கல் செய்தார். மேலும் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இந்த விசாரணை என்பது ஆரம்ப நிலையில் உள்ளது. இந்த முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் ஒட்டுமொத்த கடத்தல் சம்பவத்திற்கு முறையாக செயல்பட்டது ஜெகன்மூர்த்தி தான் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. மேலும் ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரிக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு வாதமும் காவல்துறை சார்பில் முன்வைக்கப்பட்டது. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் இந்த வழக்கில் இன்று மாலை தீர்ப்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனுவை முன்ஜாமீன் மனுவை தற்போது தள்ளுபடி செய்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மகேஸ்வரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.